வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 2023 கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாரும் நல்லா படிங்க. ஏன்னா இனி வர சில நாட்கள் மட்டுமே தான் இருக்குது இல்லையா? குரூப் 4 கால்ஃபருக்கு இனி கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் கூட இருக்காது. ஸோ அப்போது நம்ம கால்ஃபருக்கு முன்னாடியே நம்ம முடிக்கணும் அப்படின்னா இந்த டைம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள்லாம் வரப்போகுது. இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் யார் வந்து படிக்கிறாங்களோ அவங்களால இந்த எக்ஸாமை கரெக்டாக கிராக் பண்ண முடியும். அப்போது நம்ம இந்த எக்ஸாமை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த சில மாதம், அதாவது ஒரு மாதம் இந்த 2 மாதம் நம்மளை வந்து டிசைட் பண்ணுவோம். அதனால எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எந்த ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போக வேணாம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு மேலே நீங்கள் யாராவது ப்ரைவேட் வேலைக்கு போனோம் அப்படின்னா கால்ஃபருக்கு அப்புறம் கூட நின்றுட்டு கூட படிங்க. ஓகேங்களா? அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம 2023 கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த விதத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் எந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட், அதாவது அசிஸ்டன்ட் ரிசர்ச் வெட்டினரி எக்ஸாமுக்கான இந்த கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்து முடிச்சிடணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் முடிச்சிடும். அதே டயத்தில் நான் இந்த 2023 முடிச்ச உடனே உங்களுக்கு கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் டாபிக் வைஸாக நான் உங்களுக்கு வந்து அதாவது கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி உங்களை முடிச்சிடறேன். 2023 முடிச்சுட்டு டாபிக் வைஸா கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து நான் எடுத்துறேன். ஓகேங்களா? அதாவது தனி வெட்டினா இத்தனை மாடல், அந்த மாடல் வச்சு நம்ம போட்டலாம். ஒரு 2 மாடல் 3 மாடல் இந்த மாடல் அவ்வளோதான். அது ஸ்கூல் புக்கு அண்ட் ஓல்டு கொஸ்டின் வச்சு நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பார்ப்போம். நல்லா பாருங்க. ஓகேங்களா? அதாவது எந்த கூட்டு வட்டி விகிதத்தில் 5625 ஆனது 2 ஆண்டுகளில் 6084 மாறும் அப்படிங்கிறாங்களா? இப்போ நல்லா கவனிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோம்? பர்சன்டேஜ் இருக்கும், அதுக்கு கீழே 100 போட்டு நம்ம எழுதுவோமா? ஆனா இங்க பர்சன்டேஜ் தான் அவங்க கேட்கறாங்க. இப்படி இருந்தா எப்படிங்க பண்றது அப்படின்னா நல்லா கவனிங்க. 4%, அதை நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்கேயும் புள்ளி இல்லை, இங்கேயும் புள்ளி இல்லை. அப்போ பர்சன்டேஜ்ல எப்பவுமே கம்பல்சரி புள்ளி இருக்காது. அப்போ இந்த 2 வராது. நீங்க இந்த 2 விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் 2%, நான் 2% எடுக்கிறேன். ஓகேங்களா? 2க்கு கீழே நம்ம 100 போடுவோம் அர்த்தமா? போட்டோம்னா 1 2 2 இங்க 5ன்னு வரும். அப்போ 50லிருந்து 1 அதிகரிக்குது, 51. 50லிருந்து 1 அதிகரிக்கிறது 51 போடுவோமா? ஓகேங்களா? 5 25 2500ன்னு வருது. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 5625 வரணும். வந்து 6084 மாறும். ஆனா இங்க 2500ன்னு வந்துருச்சு. அப்போ பார்த்த உடனே தெரியுது இது கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் 4% இருக்கா? 4% நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 4/100ன்னு போடுவோமா? 4/100ன்னு போடுவோம். இப்போ ஒரு நாள் 4 25 நாள். ஓகேங்களா? 25 நாள். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 25 இங்க 26. அடுத்து பாருங்க, அடுத்து 2 ஆண்டுகள் அதே மாதிரி 25 26 வருமா? இப்போ நல்லா கவனிங்க. இதை பெருக்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 625ன்னு கிடைக்கும். இதை பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 676ன்னு வருமா? நல்லா கவனிங்க. இப்போ 625 இந்த 5625 அசலா, அதை நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே போடுவோமா? இது 625 கீழே போடுவோமா? இதை உங்களுக்கு அடிச்சோம்னா என்ன வரும்? ஒரு 25 5ஆவது பாட்டிலே அடிப்போம். ஓகேங்களா? 1 5 5 இங்க மிச்சம் 1, 1 5 2 10 மிச்சம் 1 5 25 125 வரும். இதே மாதிரி 1 5 5 1 5 5 மிச்சம் 1 2 10 மிச்சம் 2 5 25. மறுபடியும் 5ஆவது பாட்டில் அடிப்போம், 25ன்னு வருமா? இங்க அடிச்சோம்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இது என்ன வரும் அப்படின்னா 1 5 5 10 மிச்சம் 1. ஓகேங்களா? 2 10 மிச்சம் 2 5 25 225. மறுபடியும் நான் 5ஆவது பாட்டில் அடிக்கிறேன். ஓகேங்களா? 5ஆவது பாட்டில் அடிச்சோம்னா 225 எப்படி அடிக்கலாம்? ஓகேங்களா? 4 5 20 மிச்சம் 1000 இங்க 43 வந்து. ஓகேங்களா? இதை நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா ஓகேங்களா? இப்போ 625 எதால பெருக்குனா உங்களுக்கு 5625 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? 5625 வரணும் அப்படின்னா நல்லா பாருங்க, 625. ஓகேங்களா? நான் வந்து ஓகேங்களா 5ஆல போட்டு பார்க்குறேன். 5 25 I2 2 வந்துடும். I2 10 12க்கு 2 மிச்சம் 1 5 20 6 6 5 25 6 30. ஓகேங்களா? 31. ஓகேங்களா? இப்படி போடலாம். இல்லை இது வரல. அப்போ 625 எத்தனால போட்டால் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்க, எது வரையும் போட்டிருக்கோம்? 225 வந்துச்சு. 1 5 5 4 5 20 மிச்சம் 2 5 25ன்னு வரும். அதே மாதிரி இந்த அடிச்சோம்னா 1 5 5
9×5 45. அப்போ எனக்கு 9ஆல வருது. அப்போ அதே 9ஆல இங்கேயும் போடுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த 9ஆல போட்டா உங்களுக்கு வந்து 5625 கிடைக்கும். ஓகேங்களா? 9ஆல போட்டா 5625. அதே 9ஆல இங்கேயும் நம்ம போட போறோம். 676 9ஆல போட்டோம்னா 9×6 54க்கு 4 மிச்சம் 5 7 63 63 ஒரு 5 கூட்டினா 68க்கு 8 வரும், மிச்சம் 6 9×6 54 54 ஒரு 6 கூட்டினா 60ன்னு வந்துடுது. ஓகேங்களா? அப்போ இதை பற்றினா உங்களுக்கு 60 84ன்னு வந்துடுது. பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு எது ஆன்சர். ஓகேங்களா? 60 84ன்னு வந்துருச்சா? ரொம்ப ஈஸியா நாம போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது அப்போ 4% அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இரு பகடைகள் உருட்டுப்படும் பொழுது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 9ஐ விட ஓகேங்களா 9ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு. 9ஐ விட சின்னதா இருக்கணுங்க. அப்ப 9ஐ விட சின்னதா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அது லென்த்தியா போகும். இப்போ 9ஐ விட பெருசா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 9ஐ விட சின்னதா இருக்கிறத நம்ம கழிச்சிடலாமா? பெருசா இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து கழிச்சா தானே, பெருசா இருக்கிறதுல இருந்து கழிச்சா நம்ம வந்து சின்னது கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப நல்லா கவனிங்க, 9 மொத்தம் வந்து ரெண்டு பகடைகள் அப்படிங்கும் போது 36. ஓகேங்களா? 36. இப்ப நான் கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு, ஆனா நான் பெருசா எடுக்க போறேன். அப்படி எடுத்தோம்னா நல்லா கவனிங்க, 4 5ன்னு வருமா? 4 5 9ஐ விட சிறியதாக இருக்கிறது தானே. ஆமா, அப்போ 9ஐ விட சிறியதுன்னா 4 5 வரும், 9ன்னு வரும். ஓகேங்களா? அடுத்து 5 4ன்னு போடுவோமா? 5 4ன்னு போடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 5 4 போட்டதுக்கு அப்புறம் 5,5ன்னு போடுவோமா? ஓகேங்களா? 5,5. அடுத்து 5,6ன்னு போடுவோம். 6,5ன்னு வரும். ஓகேங்களா? 6,6ன்னு வரும். வேற ஏதாவது வருமா? 4 5 9, 5 4 9, 5 5 10 வந்துருது, 5 6 10 11 வந்துருது, 6 5 வந்துடும், 6 6 வந்துடும். அப்போ 1 2 3 4 5 6. ஓகேங்களா? எத்தனை இருக்கு? 6 வந்திருக்கா? இதுல இருந்து நம்ம 6 கழிக்கணும். இன்னும் வேற ஏதாவது வருதான்னு நல்லா பாருங்க. 9ஐ விட அப்ப 3,3 வரும் இல்லையா? அப்போ 3,3 வராது இல்லையா? 3,3 6ன்னு மாறிடும். வேற ஏதாவது நம்பரை வருதான்னு நல்லா பாருங்க. ஓகேங்களா? 4,5 5,4 5,5 5,6 6,5 6,6 வந்தாச்சு. வேற ஏதாவது வருமா? 5,4 போட்டோம், 5,5 போட்டோம், 5,6 போட்டோம், 6,5 6,6 போட்டோம். வேற 5,4. அடுத்து 3,6. ஓகேவா? 3,6 அப்புறம் 6,3ன்னு வருமா? அடுத்து 4,5 போட்டாச்சு இல்லைங்களா? அடுத்து 4,5 போட்டாச்சு. அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? 8 நம்பரை கழிக்கிறோம். ஓகேங்களா? 8 இன்னும் ஒரு 2 நம்பரை எங்கேயோ விட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மொத்தம் 10 வரும். ஓகேங்களா? மொத்தம் 10 நம்பர் வரும். அதுல இருந்து நம்ம -10 பண்ணோம்னா அப்படின்னா கீழே 36 வரும். ஓகேங்களா? இப்போ 26/36ன்னு வரும் இல்லையா? இதை நீங்க அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க 13 இங்க 18ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? மிச்சம் 2 வரும். ஓகேங்களா? அது மாதிரி இதுல இருந்து கழிச்சு போட்டோம்னா 13/18ன்னு வரும். ஓகேங்களா? 4,5 5,4 5,5 போட்டோம். அதே மாதிரி 5,6 6,5 6,6 போட்டாச்சு. 3,6 வரும், 6,3. வேற ஏதாவது ஒரு நம்பர் வருமானு பாருங்க. 4,5 போட்டாச்சு, 3,4 7 வரும், 4,4. ஓகே, 4,5 போட்டாச்சு, 5,4 போட்டாச்சு. அடுத்து 6,5 5,6 போட்டாச்சு. இந்த ஏதோ 2 நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்து சொல்லுங்க. 2 நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அப்போ மொத்தம் 13. அதுல இருந்து கழிச்சா, அந்த 10 நம்பர்ல இருந்து கழிச்சா நம்மளுக்கு 26 நம்பர் தான் இதோட சின்ன நம்பர். ஓகேங்களா? அப்படி போட்டீங்கன்னா 26/36ன்னு வரும். அதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 13/18ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 4 + 1 + 1/4 + up to இன்ஃபினிட்டியின் மதிப்பு காண்க. இந்த இன்ஃபினிட்டி இது இருக்கு இல்லைங்களா? இது இருக்கு. இந்த இதுக்கு மதிப்பு என்ன அப்படின்னா, இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கான மதிப்பு, இதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இப்படி இருந்துச்சுன்னா a/1 - r. a/1 - r. இப்போ நல்லா கவனிங்க, ஏ எங்க இருக்கு? ஏ முதல் உறுப்பு தான் ஏன்னு சொல்லுவோம். ஏ தான் ஃபர்ஸ்ட் உறுப்பு, அது 4. ஓகேங்களா? அடுத்து நல்லா கவனிங்க, இது பொது விகிதமா? அப்ப பெருக்குத்தொடர் வரிசையில பொது விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? 2வது நம்பர்ல இருந்து முதல் நம்பரை வகுப்போம். அதே மாதிரி 2வது நம்பர் இருந்து 3வது நம்பர் இருந்து 2வது நம்பரை வகுப்போம். அப்படி வகுத்தோம் அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்கிருந்து வகுத்தோம்னா
1/4 வருது. அதே மாதிரி இதையும் நம்ம வகுத்து பார்க்கணும். 1/4 4 வகுத்து பார்க்கணும். 1/4 கீழே 1 இருந்தாலும் 1 தான், 1 இல்லைனாலும் 1 தான். அது 1/4 தான் வரும். அப்போ 1/4 தான் 6. ஓகேங்களா? 6 உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1/4 கிடைக்குது. அவ்வளவுதான். A4 R 1/4 அதை அப்படியே அப்ளை பண்றதா வேலை. ஓகேங்களா? இப்ப A பாருங்க, 4/1 மைனஸ் R என்ன இருக்கு? R தான் இல்லையா? 1/4 கண்டுபிடிச்சிருப்போமா? 1/4 அவ்வளவுதான். 4 இந்த 4 இருந்து ஒரு நாள் 4 3/4 மாறுமா? 3/4 மாறும். இப்போ இது அந்த சைடு போயிடும். 4 இன்ட்டு இங்க இது போச்சுன்னா இங்க கீழே இது வந்துடும், இது கீழே வந்துடும். அப்போ 4 16/3 வருமா? 16/3 நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? எங்க இருக்கு 16/3? ஆப்ஷன் ஏலயே இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 5 × 10⁻5 மீட்டர். அதே மாதிரி 4 × 10⁻4 மீட்டர் எனில் அதன் பரப்பு காண்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8th புக்லயே இருக்குங்க. இந்த சம் உங்களுக்கு வந்து என்ன புக்? 8th புக்லயே இருக்கு. இது எப்படி சார் போடலாம் அப்படின்னா, நல்லா பாருங்க, இதுக்கான செவ்வகத்துக்கான பரப்பளவு என்ன? செவ்வகத்துக்கு L × B. L இது, B இதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? அப்போ அது ரெண்டு அப்படியே பெருக்கிறவங்க தான். 5 × 10⁻5 பெருக்கல் 4 × 10⁻4 வருமா? இப்ப பாருங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கிடலாமா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் பெருக்குனா 5 20 × 10⁻5 × 10⁻4 வருமா? இந்த மாதிரி வருமா? அடுத்து பாருங்க, இந்த 20 இருக்கு இல்லையா? இந்த 20 எப்படி பெருக்கலாம்? 2 × 10 நம்ம எழுதலாமா? 2 × 10 நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 10⁻5 × 10⁻4. இப்போ இங்க என்ன இருக்கு? 10க்கு மேல 1 இருக்கிறதா அர்த்தம். இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? பெருக்கல் எல்லாம் வந்துச்சு. அடுக்கு கீழே அடிமானம் 1 இருந்து மேல பெருக்கல் வந்துச்சுன்னா மேல இருக்கிற அடிமானத்தை நம்ம கூட்டுவோமா? அப்போ அப்படி கூட்டினா உங்களுக்கு அப்படி என்ன வரும் அப்படின்னா, 2 × இந்த 10 அப்படியே கீழே வந்துடும். இதை பூரா அடிமானம் கீழே 1 இருக்கும்போது மேல பெருக்கலா இருக்கும்போது கூட்டுவோம். இதுவே இங்க வகுத்தலா இருக்கும்போது நம்ம கழிப்போம் இல்லையா? ஃபார்முலா அடுக்கு விதிகள். அப்படிங்கும்போது 10⁻1 5 9 அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10⁻10 கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ 2 × 10⁻10 எங்க இருக்கு? 2 × 10⁻10 இந்த சி. ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் பாருங்க, இது பாருங்க, இதுவும் ரொம்ப ஈஸியானது. 6 + 13 + 20 + 97 என்றதின் கூடுதல் காண்க. என்ன சொல்லியிருக்காங்க? கூடுதல் காண்க. கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எண்ணிக்கை தெரியணுங்க. இதோட எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாதான் கூடுதலுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இப்போ இதுக்கான எண்ணிக்கைக்கான ஃபார்முலா நம்ம எப்படி போடுவோம்? நல்லா கவனிங்க. எண்ணிக்கைக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் L - A/T +1 நம்ம போடுவோமா? இப்போ L என்னது? 97 மைனஸ் A வந்து 6 இல்லையா? D வந்து என்னது? 13 இருந்து 6 கழிக்கணும். 20 இருந்து 13 கழிச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 கிடைக்குமா? 7 + 1 போடுவோம். அப்ப 97 இருந்து 7 போச்சுன்னா 91/7 + 1 ஓரேழு 7. ஓகேங்களா? இங்க ஓரேழு 7, இங்க மிச்சம் 2 முவ்வேழு 21, 13 1 கூட்டினா 14ன்னு கிடைச்சிடும். என்ன கிடைக்குது? 14ன்னு கிடைக்குது. அப்போ இது எவ்வளவுதான்? 14ன்னு கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கான கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? SN = n/2 A + L. அவ்வளவுதான். இப்போ n-க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 14/2. A-க்கு என்னது? A-க்கு வந்து 6 + L-க்கு வந்து 97 லாஸ்ட் நம்பர் இல்லையா? ஓகே, அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் இது வச்சுன்னா 7 வந்துடும். இதை உங்களுக்கு சுருக்கணும் அப்படின்னா 721 வரும். ஓகேங்களா? மொத்தம் 721 வரும். அதாவது 7, ஓகேங்களா, 7ஐயும் 103ஐயும் பெருக்குனா உங்களுக்கு 721 கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியான சம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சம் பாருங்க. இதுல நல்லா கவனிங்க. இதுல போய் அப்ளை பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? நல்லா கவனிங்க. இங்க 1 கொடுத்துருக்காங்க, இங்க 3 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1 3 ஸ்டார்ட் ஆச்சுனாலே உங்களுக்கு தெரியணும் ஃபிபோனாச்சி எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 1 இந்த மாதிரி போகும். இப்போ 1 1 ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இதையும் கூட்டுவோம், இதையும் கூட்டுவோம், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதுவே ஃபிபோனாச்சி இதுனா இது. அடுத்து லூகாஷியன் எண்கள் அப்படின்னு ஒரு எண்கள் இருக்கு. ஓகேங்களா? லூகாஷியன் எண்கள் அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஸ்டார்ட் ஆகும். 1 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்.
இப்போ 1 3லிருந்து ஸ்டார்ட் ஆகிறது தான் லூகாஷியன் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல 10வது எண் என்ன அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஈஸியானது. இதுல போய் உள்ள அப்ளை பண்ணிட்டுலாம் இருக்கலாம். 1 3 ஸ்டார்ட் ஆகுது, இதுல கொடுக்கப்பட்டு 10வது உறுப்பு என்ன அப்படிங்கிறாங்களா. அதாவது இந்த 2வது நம்பர்ல இருந்து முதல் நம்பரை கூட்டு, இந்த 2வது நம்பர்ல இருந்து முதல் நம்பரை கூட்டிக்கிட்டே வரணும். இப்ப பாருங்க 1ஐயும் 3ஐயும் கூட்டினா உங்களுக்கு என்ன 4ன்னு கிடைக்குமா. இதுல இருந்து இதை கூட்டினா உங்களுக்கு 7ன்னு கிடைக்கும். இதுல இருந்து கூட்டினா உங்களுக்கு 11ன்னு கிடைக்கும். இது வந்து கூட்டினா 18ன்னு கிடைக்கும். 18ஐயும் 11ஐயும் கூட்டினா உங்களுக்கு 29ன்னு கிடைக்கும். 29ல இருந்து 18 கூட்டுவோமா. அப்போ 29 18 கூட்டினா 17க்கு 7 மிச்சம் 1. ஓகேங்களா. 3 3 1 4. அப்போ 47ன்னு கிடைக்குமா. 47ன்னு கிடைக்கும். அப்போ இங்க 1 2 3 4 5 6 7 8வது நம்பர் கிடைச்சிருச்சு. அப்போ 47ஐயும் 29ஐயும் கூட்டுவோமா. 29ஐயும் கூட்டினா உங்களுக்கு 16க்கு 6 மிச்சம் 1 5 76ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. 76ன்னு கிடைக்கும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 76ஐயும் 47ஐயும் கூட்டினாதான் உங்களுக்கு 10வது நம்பர் கிடைச்சிடும். எத்தனாவது நம்பர் 10வது நம்பர் உங்களுக்கு கிடைச்சிருமா. அப்படி கிடைச்சுன்னா நல்லா கவனிங்க. இந்த 6 7 கூட்டினா உங்களுக்கு 13க்கு 3 மிச்சம் 1 7 1 8 123. அப்போ 10வது நம்பர் என்னது 123ன்னு கிடைச்சிருதா. எத்தனாவது நம்பர் 123ன்னு கிடைச்சிருது. அவ்வளவுதான் 10வது நம்பர் 123. அவ்வளவுதான் இந்த 10வது நம்பர். அப்போ இது 1 3ன்னு ஸ்டார்ட் ஆச்சுனாலே இது லூகாஷியன் நம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த மாதிரி சம் கேட்கலாங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கலாம். ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டம் ஓகேங்களா. ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டம் எப்போதும் இரு சமக்கூறிடுமாமா. அதாவது ஒரு சாய் சதுரம் வரைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டம், இந்த மாதிரி ஒரு சாய் சதுரத்தோட இந்த மூலை விட்டம், இந்த இதுவும் இந்த மூலை விட்டம் இரு சம கூறிடும் அப்படிங்கிறாங்க. ரெண்டும் இரு சம கூறிடும் அப்படிம்பாங்க. அடுத்து சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் எப்போதும் செங்கோணத்தில். இது நல்லா கவனிங்க. இது எப்பவுமே செங்கோணத்துல தான் இருக்கும். இது செங்கோணத்தில் இருக்கும் அப்படிம்பாங்க. அதாவது செங்கோணத்துல தான் எப்போதுமே இருக்கும்பாங்க. நல்லா பாருங்க. இது எப்பவுமே செங்கோணத்துல தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் எப்பவுமே ரெண்டுமே இரு சமக்கூறிடும். இங்க வர்ற கோடும் இங்க வர்ற கோடும் எப்பவுமே ஒன்னா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது எப்பவுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா செங்கோணத்துல விட்டுக்கொள்ளும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கன சதுரத்தை உருவாக்க முடியாது. இந்த மாதிரி கான்செப்ட் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது இல்லையா. ஆனா இந்த மாதிரி இப்ப கேட்கலாம். பட் அது ஏன்னா இது ரீசனிங் இருக்கிறனால இது இந்த மாதிரி இருந்தா எப்படி பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஏ இல்லையா. ஏக்கோட எதிர்பக்கம் இது வராது. எப்பவுமே இதுதான் வரும். ஏக்கு எதிர்பக்கம் 6. ஓகேங்களா. ஏக்கு எதிர்பக்கம் 6. அடுத்து ஓகேங்களா. இந்த இது இருக்கு இல்லையா 7. இந்த 7ஓட எதிர்பக்கம் 8. 7ஓட எதிர்பக்கம் 4 இல்லையா. 7இன் ஓகேங்களா. இந்த 7இன் எதிர்பக்கம் 4. நெக்ஸ்ட் பாருங்க. இது இருக்கு இல்லையா அந்த 3 இருக்கு இல்லையா. 3ஓட எதிர்பக்கம் 8. 3ஓட எதிர்பக்கம் 8. அவ்வளவுதான். இப்ப பாருங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாமா. இப்போ இதோட 7ஓட எதிர்பக்கம் 4, இதோட கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3 வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏயின் எதிர்பக்கம் 6ன்னு இருக்கு. ஓகேங்களா. ஏயோட எதிர்பக்கம் 6 இல்லையா. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏ வந்து 6 இல்லை. ஆனா 7இன் எதிர்பக்கம் 4ன்னு இருப்பாங்களா. அவங்க என்ன கொஸ்டின் கொடுக்குறாங்க. கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கிட்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப 7ஓட எதிர்பக்கம் 4ன்னு இருக்கு இல்லையா. இங்க 7ஓட எதிர்பக்கம் 4ன்னு இருக்கு. அப்ப இது உருவாக்க முடியும். அப்ப இது வராது. நெக்ஸ்ட் பாருங்க. ஏயின் எதிர்பக்கம் 6ன்னு இங்க இருக்கா. அப்ப இங்கேயும் ஏதோட பக்கம் 6ன்னு இருக்கா. அப்ப இதுவும் வராது. அடுத்து நல்லா கவனிங்க. அடுத்து 3இன் எதிர்பக்கம் 8ங்கிறாங்க. இங்க பாருங்க. ஏயின் எதிர்பக்கம் 6. அப்ப இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. அப்ப இதுவும் உங்களுக்கு என்ன வராது. நெக்ஸ்ட் பாருங்க. 3இன் எதிர்பக்கம் 8. அப்ப 8 3. அப்போ இந்த 4மே வராதுங்க. ஓகேங்களா. இப்போ இந்த 4மே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கனசதுரத்தை உருவாக்க முடியும். இந்த 4மே ஏதாவது ஒரு கனசதுரத்தை, ஏன்னா எதிர் பக்கத்துல இருக்கிறனால கனசதுரத்தை உருவாக்க முடியும். ஆனா அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எது உருவாக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த ஏயை மறைச்சுக்கணும். ஏ எடுத்து இங்க ஃபர்ஸ்ட் 6, நெக்ஸ்ட் 7, இந்த 6 விட்டுட்டு இந்த 4, அடுத்து 3, இந்த 3ல இருந்து இங்க வரும். ஓகேங்களா. அவ்வளவுதான்.
இந்த 3 கான்செப்ட்டுக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலே அடுத்து நீங்கள் அதை வச்சு இங்கே வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இந்த பக்கடையை வச்சு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. கமல் ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். எத்தனை நாள்? கமல் ஒரு வேலையை 15 நாள்ல செய்ய முடிக்கிறார். அதே மாதிரி கமலை விட 50% திறமை உடையவர் யாரு? பிமல். ஓகேங்களா? பிமல் கமலை விட 50% திறமை உடையவர். அதே வேலையை பிமல் எத்தனை நாட்கள் முடிக்க முடியும்? நல்லா கவனிங்க. அதாவது கமல் அப்படிங்கிறவர் 100% வச்சுக்கோங்க. கமல் 100% அப்படிங்கிறது 15 நாள்ல முடிக்கிறாங்க. எத்தனை நாள்? அதாவது 15 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேங்களா? 15 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ 150%ல எத்தனை முடிப்பாங்க? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ரொம்ப இங்க பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? 1 10 10 2 10 20 இங்க 3 ஆயிரும். ஓகேங்களா? இன்னும் என்ன கிடைக்குது? அப்படித்தானே? கமல் ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார். பிமல் கமலை விட 50% திறமை கூடுவாங்க. ஓகேவா? பிமல் கமலை விட 50%. அப்ப 100 நாள்ல 15 செய்ய முடியும் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி. ஓகேவா? அதாவது 100 நாள்ல 15 செய்ய முடியுது அப்படின்னா 150 நாள்ல எவ்வளவு செய்ய முடியும்? அப்படித்தானே? அப்போ இந்த 15க்கும் இங்க 15 1 10 10 ஆயிரும். இங்க ஜீரோ, இங்க ஜீரோ, இந்த ஜீரோ கேன்சல். அப்போ x = 10ன்னு வந்துருமா? x = 10ன்னு கிடைக்கும். அப்போ எங்க 10% 10 நாளுக்கு ரொம்ப ஈஸியா போட்டலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவர்கள் ஒரு அறிவியல் திட்டத்தை 40 நாட்கள் முடிப்பார். 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவர்கள் அதே திட்ட செயலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இது இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிங்க. 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவர்களா? இப்போ 5 இது எப்படி இருந்து மேல இருக்கிறத பூரா பெருக்கணும்னு சொல்லிருக்குமா? மேல இருக்கிறத பூரா பெருக்கணுமா? மேல இருக்கிறத பூரா பெருக்கணும். 5 × 3 × 40 பை, நல்லா கவனிங்க, இந்த 5 மாணவர்கள், நீங்க 6 மாணவிகள். இது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மாணவர்கள் எடுக்கணும், அடுத்து மாணவிகள் எடுக்கணும். 5 6 30. ஓகேங்களா? பிளஸ் அடுத்து 3 மாணவிகள் 6 3 × 6 வரும். ஓகேங்களா? 3 18 பெருக்கிக்கணும். ஓகேங்களா? 5ஐயும் 15ஐயும் பெருக்கி. ஓகேங்களா? 5ஐயும் 15ஐயும் பெருக்கிக்கணும் இல்லையா? 5ஐயும் 5 15 என்னங்க வரும் உங்களுக்கு? 5ஐயும் 15 பெருக்கினா உங்களுக்கு என்ன வரும்? 5 மாணவர்கள் 5 மாணவர்கள் அப்படித்தானே? 5 மாணவர்கள் 6 மாணவிகள் தானே? கரெக்ட். அப்போ 5 6 30 பிளஸ் 3 மாணவிகள் 15 மாணவர்கள், அப்போ 45. அவ்வளவுதாங்க. இப்போ 5 × 3 × 40 பை, இதை பூரா நம்ம கூட்டிக்குவோமா? கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30 45 கூட்டினா 75ன்னு கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இப்போ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 8ன்னு கிடைக்கும். 1 5 5. ஓகேங்களா? இங்க 1 5 5, இங்க 2 வந்து 5 25 வரும். 1 3 3 5 3 15 1 5 5 8 5 40. ஸோ 8ன்னு கிடைக்கும். இதான் கான்செப்ட். அதாவது இங்க மாணவர்கள் இங்க மாணவிகள் கீழே எடுக்கும்போது மேல இருக்கிறத அப்படியே நீங்க பெருக்கிருங்க. மேல இருக்கிற அந்த நாட்களையும் முடிப்பார் அப்படின்னு முடிச்சுட்டு இந்த மாணவர்கள் மாணவிகள் அதை பெருக்கி பிளஸ் பண்ணா கீழே வந்துடும் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு. அதாவது உயரத்தில் 1/3 பங்கு. ஆரத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரத்தை இல்லையா, ஆரத்தை 1/3 பங்கு அப்படின்ட்டாங்கன்னா h/3ன்னு வரும். என்னது? h/3 பங்கு தான் h/3ன்னு வச்சுக்கலாம் ஆரை. அப்போ இந்த உருளையோட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2/r h + rன்னு வருமா? 2/r h + r. அவ்வளவுதான். இன்னும் அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். ஹச்சுங்கிற ஆறுங்கிற இடத்துல பூரா இந்த h/3 போடணும். அப்போ என்ன போடலாம்? 2 இல்லையா, 2/rங்கிற என்னது வரும்? h/3. இங்க h அப்படியே வந்துடும். h + rங்கிறது h/3ன்னு வருமா? இதை எப்படி எழுதலாம்? 2/h/3. ஓகேங்களா? இதை எப்படி எழுதலாம்? பெருக்கல். இதை எப்படி எழுதலாம்? h/3h + 4h 4h/3ன்னு எழுதலாமா? இப்ப பாருங்க, இந்த மேல இருக்கிறது அப்படியே பெருக்கிடுவோமா? 2/2 4 பெருக்குனா 8/hன்னு வருமா? h இங்க ஒரு h இங்க ஒரு h, அப்போ h²
பை 3 9ன்னு வந்துடுதா? அப்போ இதுதான் வருது ஆன்சர். ஓகேங்களா? 8 ஓகேங்களா? 8/h²/9 ஓகேங்களா? ஏதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, 28 சென்டிமீட்டர் விட்டமுடைய ஒரு வட்டத்தின் கால் பகுதியை ஒரு கூம்பாக வளைத்தால் கூம்பின் சாயுரம் காண்க. சாயுரம் வளைபரப்பு காண்க. அதாவது ஒரு கால் பகுதியை ஒரு கூம்பாக வளைக்கிறாங்க. இப்படி ஒரு கால் பகுதியை என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்படி இருக்கிறத இந்த மாதிரி ஒரு கூம்பு மாதிரி வளைக்கிறாங்க. இதுதான் கூம்பு மாதிரி வளைக்கிறாங்க. இது வந்து 6ங்கிறாங்க. நல்லா பாருங்க, இது வந்து 90 டிகிரியில் இருக்கு. ஓகேங்களா? நல்லா இதுதான் வந்து ஆரமா. அப்போ நல்லா கவனிங்க, இதோட சாயுரம் எப்போ இதுதான், அடிதான் கீழே தான் சாயுரம்பாங்க. அப்போ சாயுரம் என்னதான் இருக்கும்? 6 தான் சாயுரமா இருக்கும். அப்போ இங்கேயே கொடுத்துட்டாங்க 28 சென்டிமீட்டர் விட்டம் உடையம் அப்படின்ட்டாங்க. அப்போ சாயுரம் 14ன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? 14ன்னு சாயுரம் நமக்கு டைரக்டா தெரியும். கீழே சாய்ஞ்சு இருக்கிற அந்த இதுதான் வந்து அதோட உயரம் என்ன, இதுதான் சாஞ்சிருக்கிற உயரம் என்ன அப்படின்னா அதுதான் ஆரம்னு சொல்லுவாங்க. அது வந்து 28ல் பாதின்னு சொல்லி விட்டம் கொடுத்துருக்காங்க, 14ன்னு கிடைச்சிருக்கு. நம்ம பார்த்த உடனே தெரியும் இந்த 22 28 வராது. ஆனால் இதுவும் வரும் இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம்னா இதுக்கான ஃபார்முலா என்ன இருக்கு அப்படின்னா, θ/360 இன்ட்டு πr² 2πr² வரும். ஓகேங்களா? இப்படியும் போடலாம். இல்லைன்னா கால்வட்டத்தோட பரப்பு கண்டுபிடிச்சிட்டாலும் முடிஞ்சிருச்சு. கால்வட்டத்தோட பரப்பு கண்டுபிடிச்சா போட்டோம். இப்போ இதை கண்டுபிடிச்சாலும் கால்வட்டத்துக்கான பரப்பு தான் வரும். 1/4πr². இப்போ 1/4 இன்ட்டு பை வந்து என்னது 22/7. r² என்னது இதானே 6. இது விட்டம்ங்கிறது 28. அப்போ 6ங்கிறது 14 இன்ட்டு 14. ஓகேங்களா? இப்போ இந்த 7 அடிச்சோம்னா உங்களுக்கு 1 7 7 14ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 2 2 11 2 22. இங்க 1 2 2 7. ஓகேவா? அப்போ 7 2 14. அப்போ இங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 11யும் 14யும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 154ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 154 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குமா? ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் பாருங்க, அசல் 5000க்கு ஆண்டு வட்டி வீதம் r = 4% எனில் 1.5 ஆண்டுகள் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. நல்லா கவனிங்க, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இது 1.5 ஆண்டுகள், இது 1.5 வருஷத்துக்கு. அப்போ 1.5 வருஷம் அப்படின்னா எத்தனை அரையாண்டு இருக்கும்? 3 அரையாண்டு இருக்குமா? இது ஆண்டு வட்டி வீதம், 6ங்கிறது ஆண்டு வட்டி வீதம். இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம ஏற்கனவே போட்ட சம் தான். இப்போ 1.5 வருஷம் அப்படிங்கும் போது அரை ஆண்டையா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அரை ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிச்சிடணும். அப்போ 1.5 வருஷத்துக்கு அரை ஆண்டு 3 தடவை இருக்கு. அப்போ 6 ஆண்டுக்கு வந்து 4% அப்படின்னா அரை ஆண்டுக்கு அப்படிங்கிறது 2% ஆகும். அது மாதிரி எத்தனை தடவை? 2%, 2%. அவ்வளோதான். இப்போ பாருங்க, இது கீழே 100 போடுவோம், இதுக்கு கீழே 100 போடுவோம். அப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருவோம். அப்போ 50 51 50 51 50 51ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதை பூரா படிக்கிறீங்கன்னா 5 25 125. இங்க உங்களுக்கு வந்து 000 கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 51ஐயும் பெருக்கிடுங்க. ஓகேங்களா? அந்த 3 51ஐயும் பெருக்குங்க. ஓகேங்களா? 3 51 பெருக்குவோம். 1 1 1 1 5 5 1 5 5 5 25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இங்க 1 இங்க 10க்கு 1 மிச்சம் 6 2601ன்னு கிடைக்குமா? இப்போ 2601 51ஆல பெருக்கிறேன். 1 1 1. ஓகேங்களா? இங்க 0, இங்க 6, இங்க 2 வந்துடும். 1 5 5, இங்க 0 5 30க்கு 0 மிச்சம் 3 25 10 13ன்னு கிடைக்கும். இப்போ இங்க 1 இங்க 5 இங்க 6 2 13ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேவா? அப்போ 13,026 5 1ன்னு கிடைக்கணும். ஆனா அவங்க அசல் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 5000 கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ 5000 கொடுக்கறதுனால நல்லா கவனிங்க, 5000. ஓகேங்களா? இப்போ இதை 1,25,000 இல்லையா? கீழே தான் 5000 இல்லையா? அசல் எப்பவுமே மேல. 5000 பை இங்க கீழே போட்டா 125,000 கிடைக்குமா? இப்ப நல்லா கவனிங்க, இங்க 5000 தான் இருக்கு இல்லையா? அப்போ 0 புள்ளி வச்சு இங்க ஒரு 0 சேர்க்கிறோம். இப்போ 50,000, ஆனா இங்க 1,25,000, மறுபடியும் ஒரு 0 சேர்க்கிறோம், இங்க வந்துடும். அவ்வளவுதானே? இப்ப என்ன பண்ணலாம்? இது நம்ம பெருக்கிற மாதிரி இருக்குமா? அப்படி பெருக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது 1 25 25 ஓகேங்களா? 6. ஓகேங்களா? 6 125 உங்களுக்கு 500 கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ இங்க 6ன்னு கிடைக்கும். அப்போ
0.06 பெருக்குனா உங்களுக்கு அதே 0.06 இங்கேயும் பெருக்கிடுங்க. ஓகேங்களா? அப்படி ரெண்டையும் கழிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதுல இருந்து இதை கழிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 306.04 கிடைக்கும். தனி கூட்டு வட்டி மட்டுமே கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு முறை கூட்டப்படுது அப்படின்னா கூட்டு வட்டி மட்டுமே கிடைக்கும். இதுல இருந்து பெருக்கி 2 ஸ்தானம் புள்ளி வச்சு அப்போ இதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 306.04 கிடைக்கும். ஓகேங்களா? 5 25 25 125 அவ்வளோதான். இப்படி இதை கழிச்சிங்கன்னா 306.06 கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக நான் ஏற்கனவே போட்ட சம் தான். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். இது பாருங்க, பாக்டீரியா சம். பாக்டீரியான்னு வந்தாலே 10,626 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பாக்டீரியா வந்தாலே 10,626. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி. ஓகேவா? 5% வளர்ச்சி. இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றி, மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சி. இது தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000. ஃபர்ஸ்ட் என்னது? 5% வளர்ச்சியா? அப்ப 5க்கு கீழே 100 போடுவோம். ஓரஞ்சு 5, 20, 25, 100, 20லிருந்து 1 அதிகரிக்குது. அப்போ 21. அடுத்து என்னது? 8% வளர்ச்சி குன்றி, 8/100. 4, இங்க 50, இங்க 2, இங்க 25. 25லிருந்து 23 மாறும். நெக்ஸ்ட் ஏன்னா வளர்ச்சி குன்றி அப்படிங்கிறதுனால இங்கிருந்து கழிக்கிற ஒண்ணு. அடுத்து நல்லா பாருங்க, 10%. 10லிருந்து 11 அதிகரிக்குது. அப்போ 10/, ஓகேவா, 10/11 வரும். 10/11. இப்ப இதன் பூரா நம்ம பெருக்கிறோம். இதை பூரா நான் நல்லா பெருக்குங்க. இது பூரா நம்ம பெருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா 100. ஓகேங்களா? 10 2000 200 வரும். 200 வரும். 225 பெருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 5000 கிடைக்கும். ஓகேங்களா? 5000 கிடைக்கும். இதே மாதிரி இதையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5313 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதை 2ஆல பெருக்குனா உங்களுக்கு 10,000 கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி இதையும் உங்களுக்கு 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 10,626 கிடைக்கும். அப்போ இதுதானே மொத்த தொகை. அதன் பிறகு அதோட எண்ணிக்கை தானே கேட்கறாங்க. அப்போ 10,626 நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அசல் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. அப்போ 6 தான், PNR/100 தான். அப்போ அசல் என்னது? 46,000 இன்ட்டு எத்தனை ஆண்டுகள்? ஒரு ஆண்டு 9 மாதம் அப்படின்னா எத்தனை? ஒரு ஆண்டு 9 மாதம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 12 மாசம். 12லிருந்து 9 21 வருமா? 21/12 இன்ட்டு அதே மாதிரி 6 தெரியாது, 6 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கீழே 100 அப்படியே நம்ம போட்டுருவோம். ஈக்குவல் டு இந்த 52,000லிருந்து 440 இல்லையா? 46,000 இல்லையா? இதுல இருந்து நம்ம கழிக்கிறோம். 0 4 4 52லிருந்து 46 போச்சுன்னா 6,440 கிடைக்கும். 6,440 அவ்வளவுதான். இப்போ டைரக்டா நம்ம அடிக்கிறதா. இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? இந்த ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ இங்க ஒரு 12 இருக்கும், இங்க 21. 7 3 21, 4 3 12ன்னு கிடைக்கும் இல்லையா? 4 3 12ன்னு கிடைக்கும். இன்னும் என்ன பண்ணலாம்? இங்க 2 2 2, இங்க 23 அப்படின்னு இதை பூரா அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா R = 8% அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? R = 8% அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுக்கு 9.5% வட்டி விதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுக்கு, அப்போ 4 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்களா? இப்போ ஷீலா மொத்த தொகை, அப்போ அசல் தான் அவங்க கேட்குறாங்க இல்லையா? அப்போ P இன்ட்டு 4 ஆண்டு இன்ட்டு 9.5 வட்டி வீதம் அப்படிங்கிறதுனால நான் இங்கே 95 மாற்றிட்டு கீழே நான் 10 போட்டுறேன். ஏன்னா ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சுறேன். இன்ட்டு 4 ஆண்டு கொடுத்தாச்சு. ஓகேவா? கீழே நான் வந்து 10 × 100ன்னு போடுறேன். ஓகேங்களா? 10 × 100 போட்டு அந்த சைடு தனிவட்டியாக 21,280ன்னு போட்டுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை பூரா அடிச்சிக்க அப்படின்னா உங்களுக்கு 56,000 கிடைச்சு. ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நம்ம அடிச்சு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதை அடிச்சு பார்த்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இது இருந்தா இப்படி இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? அதாவது டைரக்டாவே இருக்கு. 1000க்கு 10% வட்டி, 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி.
இப்படி தான் என்ன பண்ணுவோம், இந்த 2 0 மட்டும் இல்லையா, இந்த 2 0 மட்டும் டேரெக்டாக அடிச்சுட்டு இருக்கிறத அப்படியே பெருக்கிடுவோமா, 10 × 10 × 2ன்னு வரும், இங்கே 200ன்னு கிடச்சிரும். அவ்வளோதான். ஓகேங்களா, 200ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சம்மு 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. அதாவது 60 வேலையாட்களுக்கு 7 நாட்கள் தேவைப்படுது அப்படின்னா 42 வேலையாட்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? அவ்வளோதான். 1 7 7 6 7 42 1 6 6 10. அப்போ 10 days தேவைப்படும். ஓகேங்களா, எங்க 10 days தேவைப்படும். ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் ஓகேங்களா, ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியும் சதவீதமாக வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஈஸ்ட்ல இருந்துச்சுனாலே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ல இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை கூட்டிக்குவோமா, இதை கூட்டினீங்கன்னா 1 2 3 மொத்தம் 6 கிடைக்குது. 6ல் by 1 இன்ட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்குமா, 100ன்னு கண்டுபிடிக்குமா, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம அடிப்போமா, 1 6 1 6 மிச்சம் 4 இருக்கு, 6 6 36 இருக்கும். அதே மாதிரி மிச்சம் 4 by 6ன்னு வரும். இது அடிச்சதுன்னா 2 2 by 3, அப்போ 16 2 by 3ன்னு வரும். ஏக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 2, இந்த 1க்கு வந்து உங்களுக்கு வந்து 16 2 by 3. அப்போ நல்லாவே பாருங்க, அடுத்து நீங்கள் போடவும் தேவையில்லை. இங்கே எந்த இடத்துல ஏ ஆப்ஷன் வந்து 16 2 by 3 இருக்கு, இங்கே 10 இருக்கு, இங்கே 12 இருக்கு, இங்கே 20 2 by 3 இருக்கு, இங்கே 16 2 by 3 இருக்கு. அப்போ டெல்லி டீல மட்டும்தான் வருது. நீங்க அடுத்து போட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இருந்தாலும் அடுத்து இதே மாதிரி கான்செப்ட்ல போடுங்க. ஓகேங்களா, 2 கீழே 6 வரும் இன்ட்டு 100ன்னு போடுவோமா, இதை அடிச்சிங்கன்னா இங்கே 1 2 2 3 2 6, இங்கே 1 3 3 3 9 மிச்சம் 1 3 9 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 1/3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ பார்த்தோன்னே தெரியுது இங்கே 33 1/3. ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க. பின்வருவற்றில் மீப்போமா காண்க. மீப்போமா கண்டுபிடிக்கணும்னா என்னது, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் போடுவோமா, நம்பர்ஸ் எல்லாம் போடுவோம். 24 8 16 இந்த நம்பர்ஸ் பூரா போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 4வது வாய்ப்பாட்டாலே போடுவோம். 4வது வாய்ப்பாடு 4 16 5 20 6 24 2 8 4 16. அடுத்து 2வது வாய்ப்பாட்டில் போடுவோம் 2 6. ஓகேங்களா, இங்கே 1 2 2 2 4. ஓகேங்களா, 2 6. ஓகேங்களா, இன்னும் 2வது வாய்ப்பாட்டிலே போடுவோம் 1 3 இங்கே 1 இங்கே. ஓகேங்களா, இங்கே 1 ஆயிரும். 23 6 6 3 12 12 48ன்னு கிடைக்குது. 48ன்னு கிடைச்சிருது. எல்சிஎம் 48. நல்லா கவனிங்க, எல்சிஎம் அப்படின்னா மீப்பேமா அப்படின்னா மிகச்சிறிய என்ன, அதுல இருந்து மிக பெருசா எடுப்போமா, அதான் ஆப்போசிட்ல எடுப்போமா. இங்க x² x³ x, அப்ப என்ன எடுப்போம், x³ எடுப்போம். நெக்ஸ்ட் y³ y², அப்போ y³ எடுப்போமா, பெருசு. அடுத்து z⁴ z⁴ z⁴, அப்போ z⁴. எது கிடைக்குது, 48 x³ y⁴ z⁴. ஓகேங்களா, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் மீபியமா காண்க. 8⁴x⁴ பார்த்தோடனே தெரியுது, இங்கே 48 8ஆல் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தான் கிடைக்குது, 48 தான் கிடைக்கும். ஏன்னா அந்த மிக பெருச நம்பர் அடுத்த மிக சின்ன நம்பர்ல எல்லாமே அது வகுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் உங்களுக்கு எல்சிஎம்மா இருக்கும். ஓகேங்களா, இப்போ 48க்கும் ஓகேங்களா 8க்கும் எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போ 8ஆல் போட்டிங்கன்னா 8 40 6 8 48, இங்கே 1 இருக்கும். இங்கே 6ஆல் போட்டிங்கன்னா அந்த 6 8 48ன்னு கிடச்சிரும். இங்கே x⁴ x⁴², அப்போ x⁴ வரும். இங்கே y⁴, இங்கே y⁴, அப்போ y⁴ கிடச்சிரும். ஓகேங்களா, ஈஸியாக 48 x⁴ y⁴ கிடச்சிரும். நெக்ஸ்ட் இங்கே இதான் நல்லா கவனிங்க, இந்த சம்மு ரொம்ப ஈஸியானது. x² + 4x - 12 மற்றும் x² - 5x + 6 ஆகியவற்றின் மீப்பெரும் பொது வகுத்தி காண்க. மீப்பெரும் பொது வகுத்தி காண்க அப்படிங்கிறாங்களா, மீப்பெரும் பொது வகுத்தி காண்க அப்படிங்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, இங்கே எது பெருக்குனா -12 வரணும், பெருக்குனா -12 வரணும், கூட்டினா 4x வரணும். அப்படி போடுற சம் எது, 4 3 12 வராது. ஓகேங்களா, 6 2 12ன்னு வருமா, 6 2 12ன்னு வரும். ஓகேங்களா, 6 2 12ன்னு வரும். 12 அப்படித்தானே, அதாவது 12 பெருக்குனா வரணும். ஓகேங்களா, 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12. ஆனா இந்த இடத்துல பிளஸ் வரணும். அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் போடலாம், இந்த இடத்துல மைனஸ் போடலாம். அப்போ x + 6 x - 2 ஒன்னுக்கு கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் பாருங்க,
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 பெருக்குனா 6 வரணும். ஆனால் அதை இங்கே கூட்டும் போது 2 நம்பர் மைனஸ் எக்ஸ் வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 23 6ன்னு போடலாமா? 23 6ன்னு போடலாம். ஆனால் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3. இப்போ பாருங்க, இது ரெண்டையும் கூட்டும் போது மைனஸ் 5 தான் வரும். ஏன்னா இங்கே மைனஸ் கூட்டும் போது மைனஸ் அப்படியே பெரிய நம்பருக்கு இருக்கும், மைனஸ் தான் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இங்கே எந்த இடத்துல 2 நம்பருக்கு எந்த நம்பர் சேமாக இருக்கு? இந்த எக்ஸ் மைனஸ் 2 தான் சேமாக இருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கடித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடல்களை வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை? நல்லா கவனிங்க. அதிகபட்சமாக, இந்த அதிகபட்சம் அப்படின்னா என்னது? அதிகபட்சம் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணுங்கிறது. 175, 245, 385. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 5வது வாய்ப்பாட்டிலே போடலாமா? ஓகேங்களா? 3 5 மிச்சம் 5. ஓகேங்களா? 3 5 மிச்சம் இங்கே 2000, 5 25, இங்கே 4 20 மிச்சம் 5, இங்கே 49 மாறிடும். அதே மாதிரி 7 35 மிச்சம் 3, இங்கே 7 35 கிடைச்சிடும். இப்போ 7வது வாய்ப்பாட்டில் போடலாமா? 5 35, 7 49, 11 77. இங்கே அவ்வளோதான். இது பிரைம் நம்பரா? இங்கே 5 11 பிரைம் நம்பர், அதுக்கு மேலே வரவே வராது. அப்போ 5ஐயும் 7ஐயும் பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 35ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது HCF அப்படின்னா கடைசி வரைக்கும் போகக்கூடாது, ஒன்று போகக்கூடாது. எந்த நம்பர்லாம் இந்த நம்பர்லாம் ஃபுல்லாக வகுப்படுற நம்பரை தான் HCFன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த சம் அதை விட ரொம்ப ஈஸியான சம். இது எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதுவோம். 3√75. இது எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு, ஓகேங்களா, 3 இன்ட்டு 75 ரூட்டுக்குள்ளே இருக்கிற 75 எப்படி எழுதலாம் அப்படின்னா 25 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். அப்படி போகும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஓகேங்களா? இந்த 3 அப்படியே வச்சுக்குவோம். இந்த 5 நான் வெளியே எடுத்துருவேன். 5 இன்ட்டு √3ன்னு எடுத்துவேன். ஏன்னா 25 இருக்குனால 5 √3 எடுத்தோன்னா 15 √3ன்னு கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட்டுக்கு 15 √3. ரெண்டாவது என்னது? 5 √48. இது எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு என்ன எழுதலாம்? ஓகேங்களா? 25 இன்ட்டு √48 தானே. 12 நாள் அப்படின்னு போடலாமா? 12 நாள் அப்படி கூட போவிடும். இல்லைன்னா 3வது பட்டு 16 3 48ன்னு வருமா? அப்போ √16 இன்ட்டு 3ன்னு வரும். ஓகேங்களா? இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்லா கவனிங்க. இங்கே 16 இருக்கா? இதை நான் வெளியே எடுக்க போகிறேன். 5 இன்ட்டு இங்கே 16 இங்கே ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 4000, இங்கே √3ன்னு ஆயிரும், இங்கே 9 √3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 243 இல்லையா? இந்த 243 நல்லா கவனிங்க. 81 இன்ட்டு 3ன்னு எழுதலாமா? 81 இன்ட்டு 3ன்னு எழுதலாம் இல்லையா? இந்த இது 81க்கு ரூட்டுக்கு என்னது? 9 √3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. என்னென்ன எழுதியிருக்கோம்? ஓகேங்களா? என்னென்ன எழுதியிருக்கோம்? 15 √3 ப்ளஸ் 9 √3 மைனஸ் 9 √3 இல்லையா? ஐநாங்க 20 இல்லையா? இந்த இடத்துல 20 வரும் இல்லையா? சாரி 20. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 20 தானே, 20 √3 தானே. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு 20 √3 கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்புறம் கூட்டுங்க. 20 40 உங்களுக்கு 35 கிடைக்குமா? 35 √3 மைனஸ் 9 √3ன்னு கிடைக்கும். இப்போ 35லேருந்து 9 போச்சுன்னா 26 √3ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? 26 √3ன்னு கிடச்சிரும். அப்போ 26 √3 அப்படின்னு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. குறித்த விலை ரூபாய் 840 உடைய ஒரு பொருள் ரூபாய் 714க்கு விற்கப்பட்டது எனில் அதன் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ 840 714 கழிப்போமா? இப்போ 840 714 கழிப்போம். இந்த 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 3 இருக்கும், 3ல் 1 போச்சுன்னா 2 இல்லையா? அவ்வளோதான். இங்கே 126 கிடைக்கும். அப்போது நல்லா கவனிங்க, 126 கிடைக்குமா? 126/840 உடைய தானே. 840 இன்ட்டு 100ன்னு போடுவோம் இல்லையா? 100ன்னு போடுவோமா?
126/840 × 100ன்னு போடுவோம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? அடுத்து ஓர் 80 4வது பட்டிலே போடுவோமா? ஒரு 2வது பட்டிலே போடுவோம். ஒரு 4 இங்கே 2ன்னு வரும், 42. ஓகேங்களா? இங்கே 5ன்னு கிடைக்குமா? அவ்வளோதான். இங்கே ஒரு 42 இருக்கும், 3 42 உங்களுக்கு 126ன்னு கிடைக்கும். அப்போ 3ஐயும் 5ஐயும் பெருக்கிடுவோம். அப்போ 15% அப்படின்னு வரும். ஓகேங்களா? மொத்தம் 15% வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த சம் இந்த கொஸ்டின்ஸ்க்கான சம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம 14 வீடியோ என்ன முடிச்சு வச்சிருக்கோம். அதுலேயே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்க. நல்லா படிங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது ரொம்ப இந்த டைம் ரொம்ப குரூஷியலான டைம். ஏன்னா இந்த டைம் தான் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் நல்லா படிச்சுட்டே வாங்க, ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? புது ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னும் தெளிவாக படிச்சுட்டே வாங்க. ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். நன்றி, வணக்கம்.